மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியது தேவையற்றது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவைப்பட்டால் சமஸ்கிருதம் உள்பட அனைத்து மொழிகளையும் கற்கலாம் என்றும் கூறினார். நாகரிகமற்றவர்கள் சொன்னவன தமிழ் மக்களை நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாருன்றீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் நாகரிகமானவர்கள்னு சொன்னால் அந்த புகழை நீங்கள் வாங்கிடுவீங்க. பழிய போட்டால் தமிழனுக்கு தள்ளி விட்டுறது தானே. அது அப்படி அந்த வார்த்தை அநாகரிகமானது சொல்லியிருக்க வேண்டியதில்லை. வேணுமென்றால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம். தேவை கருதி விரும்பினால் கற்கலாம். அது சமஸ்கிருதமாக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், உருதா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், போஜ்பூரி, பீகாரி, குஜராத்தி எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக இதை படிச்சாகணும். இது தேசிய மொழி, இது நேஷனல் லாங்குவேஜ். அதை ஏற்க முடியாது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே சினிமா பாணியில் துப்பாக்கியுடன் வீட்டிற்கு கொள்ளையடிக்க வந்த இருவர் காவல்துறையிடம் சிக்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், அவர்கள் சிக்கியது எப்படி? சிவரஞ்சனி, ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரில் உள்ள மிகவும் முக்கிய சாலையான காந்தி ரோடில் சிறுவ சிறுமியர்களுக்கு தேவையான ஆடைகள், பொம்மைகள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் நபர் ஒருவரின் வீடு உள்ளது. அந்த வீட்டிற்குள் இன்று அதிகாலை 5 மணி அளவில் துப்பாக்கிகள் புகுந்த 2 கொள்ளையர்கள் அவர்களை மிரட்டி அங்கிருந்து கொள்ளையடித்து தப்பிச் செல்ல முயன்றனர். இந்த நிலையில் வீட்டின் மற்றொரு அறையில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் அவர்கள் கொள்ளையர்களை தேடி பிடித்து மடக்கி கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் 2 பேரும் வீடுகளின் மேற்பார்வையில் தாவி ஏறி பதுங்கி இருந்தனர். அதே நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த பொதுமக்கள் உதவியுடன் அந்த கொள்ளையர்கள் 2 பேரையும் மடக்கி பிடித்த போலீசார் 2 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்களா என்பது பற்றிய விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை. சிவரஞ்சனை, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புஷ்பராஜ்.